எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது சில ஜாமான்களை வறுத்துட்டு தான் இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அரிசி போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது 4ஐயும் போட்டுட்டு நல்லா சேவக்க வறுத்துக்கோங்க. இந்த சாமானை கருக விட்டுறாதீங்க. கருக விடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சாமானத்தை எல்லாத்தையும் இப்படி நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வருங்க. இப்போது நல்லா வறுத்து வந்துருச்சு. இதை எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போது இந்த குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடானதும் எண்ணெய் 1.5 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோங்க. இந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இது சூடானதுக்கப்புறம் இப்போது கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பெருங்காயத்தை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா அது கருகிரும். அதனால் ஸ்லோவாக வச்சுட்டு போடுங்க. இப்படி இது போட்டதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயத்தை கூட போட்டுக்கோங்க. அது கூட டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்படி 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்திருக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். அதனால் உப்பு, இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போது இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் விட்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வரணும் மசாலா. அப்போ தான் பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க மசாலா எல்லாத்தையும். இப்போது ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு. இதை கரைச்சிட்டு இதை சேர்த்திக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்ததுக்காட்டும் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட இன்னொரு கப் தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. குழம்பு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் லாஸ்ட்டில் குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போது இதையெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம், வறுத்தது எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்திக்காதீங்க, அப்புறம் குழம்பு கரிச்சினாப்பில் ஆயிரும். மீதி பவுடரை இன்னொரு தடவை செய்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பவுடர் போட்டுட்டு கட்டி ஆகாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா நம்ம வேக விடலாம். கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகிறவளுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போது இது டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் நல்லா அதிகமாக காட்டும் டேஸ்ட்டு அதனால் போட்டுக்கோங்க. இப்போ இது மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வேகிற அளவுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். தண்ணி கொஞ்சம் வற்றின மாதிரி வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம்.
இப்போ மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா கெட்டியாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் குழம்பு வந்து திக்காக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த குழம்பு வந்து 2-3 நாளைக்கு கூட நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய். இப்படி எண்ணெய் லாஸ்ட்டில் ஊற்றினா குழம்பு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.